அனைவருக்கும் வணக்கம். 11 நாள் விரத தைப்பூசத்தில் இன்றைக்கி 4வது நாள் விலாக் தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குட்டி விலாக் தான் போடுறேன். என்ன ரீசன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சம்பவமே நடந்து போச்சு, என்னால் வீடியோவே பண்ண முடியல. அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே, பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ். ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் போகிறேன் சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க டெய்லி 3:30-4 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு. ஒன்று ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே டயர்டாக தெரியுது, இன்றைக்கி தூங்கி 6 மணிக்கு எந்திரிச்சா போதும் அப்படின்ட்டு. அப்புறமா நான் 6 மணிக்கு தான் இன்றைக்கி எந்திரிச்சு தலையை குளிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி விட்டுட்டு தான் வாசல் தெளிச்சுட்டு அப்படியே பூஜை ரூம் வந்து பூவெல்லாம் மாற்றி விட்டுட்டு வெத்தலையெல்லாம் புதிய வெத்தலை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்ற நெய்யிட்டு பஞ்சு திரியிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப குளிர்காலம். இந்த மார்கழி தை ஒரு பாதி மாதம் வரைக்குமே வந்து ரொம்ப குளிராக இருக்கும். அந்த மாதத்தில் வந்துட்டு அந்த தீப்பெட்டி ஒரு மாதிரி நமந்து போயிடும் காலையில். இப்போ கொக்கனட் ஆயிலாக இருந்தால் கூட அது ரொம்ப கல்லாகி போயிடும், விளக்கேற்றவே ரொம்ப சிரமமாக இருக்கும். நெய்யெல்லாம் கல்லாகிரும், நெய் தீபம் எல்லாம் ஏற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சமைக்க போனால் கொக்கனட் ஆயில் கூட ரொம்ப கல்லாக இருக்கும். அப்போ என் தீப்பெட்டி நமன்னு ஆயிரும். அதனால நான் வந்து இந்த 2 மாதத்துக்கு மட்டும் துணை விளக்கு ஏற்றுறதுக்கு லைட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ அந்த துணை விளக்கு ஏற்றிட்டு தான் நான் மற்ற விளக்கெல்லாம் ஏற்றுவேன். இன்றைக்கி அந்த லைட்டர் வந்து உடஞ்சிருக்கு, அது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், பஞ்ச பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி பிடிக்கிறதுக்கு எடுக்கும்போது அந்த தண்ணி தவறி என் உடம்புல ஃபுல்லாக கொட்டிடுச்சு. மேலே அப்படியே ட்ரெஸ்ஸு மேலே சாரீ மேலே கொட்டிடுச்சு. இன்றைக்கி நான் காட்டன் சாரீ தான் உடுத்தும் இருந்தேன். என்னோட காலையிலேயே இந்த தண்ணி வேறு இப்படி கொட்டிருச்சு அப்படின்ட்டு எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. எவ்வளோ பொறுமையாக செஞ்சாலும் இப்படி ஆகுது அப்படின்ட்டு தண்ணியை மாற்றி வச்சுட்டு நான் வந்து விளக்கேற்றுறதுக்கு வந்துட்டு லைட்டர் ஆன் பண்ணி மட்டும்தான் அது கேஸ் ஃபுல்லாக லீக் ஆகி இருந்துச்சு. அது அப்படியே நெருப்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸில் தண்ணி இருந்ததால் ட்ரெஸ்ஸில் அப்படியே நெருப்பு பரவி அணைஞ்சிருச்சு. மூஞ்சிக்கு இப்படி கேஸ் வந்து நெருப்பு வரும்போது அப்படியே அடிக்கும் இல்லையா நெருப்பு, அப்படியே ஃபேஸுக்கு வரும்போது நான் ஃபேஸ் இப்படியே தூக்கிட்டு லைட்டரை தூக்கி வீசிட்டேன். கை ரெண்டும் ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிருச்சு. டக்குன்னு 2 கையால் தட்டி விட்டுட்டேன். எந்த தீ காயமும் இல்லை, லைட்டாக அப்படி எரிவு இருந்துச்சு. கையில் உள்ள முடியெல்லாம் அப்படியே பொசுங்கி போயிருந்துச்சு. அப்புறமா கொக்கனட் ஆயில் பூசிட்டு எனக்கு ஒரு மணித்தியாலும் ஒரு வேலையுமே ஓடலை, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ கூட பண்ண முடியல, ஒரே பயமாக போயிடுச்சு. அந்த நெருப்பை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பயம் மாதிரி வந்துருச்சு. டக்குன்னு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு ஒரே அழுக. நேற்று கூட கேஸ்லேருந்து முருகப்பெருமான் தான் என்னை காப்பாற்றினாரு. இன்றைக்கும் என் அப்பா முருகன் தான் என்னை இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காரு. அந்த தண்ணி உடம்புல கொட்ட போய் இன்றைக்கி நான் தீப்பிடிச்சி எரியாமல் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா அதுக்கு முருகப்பெருமான் தான் காரணம். அதுக்கப்புறமா சமைச்சு எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, சரி உனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் வீட்டிலே இருந்தால், வாங்க என் கூட போகலான்னு அவர் கூட சைட் கூட்டி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வெளியிலலாம் அலைஞ்சிட்டு வரும்போதே நைட்டு 7 மணி ஆகிருச்சு. வந்து எப்பவும் போல் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அவங்களுக்கு நல்லபடியாக நெய் தீபம் ஏற்றி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஓம் சரவண பவ நமக.